செடியன் தான் கடத்தினான்னு அவன் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்கம்மா. என்னடா எஃப்ஐஆர் போட்டாங்களா? அவ்வளவு பெரிய பிரச்சனையாடா இது? ஐயா கோபி, உன்னால எதுவுமே பண்ண முடியலையா? முடியலப்பா. எவ்வளவோ பேசி பார்த்தேன். கூட வந்த அட்வொகேட்டும் எவ்வளவோ கேட்டு பார்த்தாரு. ஆனா இந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் ரொம்ப ஸ்டபனா இருந்தாருப்பா. பொண்ணை கடத்தின கேஸ்ல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்கப்பா. ஐயோ, எங்க போலீஸ் செழியனை அடிச்சாங்களா? சொல்லுங்க, செழியனை அடிச்சாங்களா? உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்க, சொல்லுங்க. போலீஸ் அடிச்சாங்களா? அடிச்சாங்க. அடிச்சுதான் விசாரிக்கவே ஆரம்பிச்சாங்க. அப்பா, நிஜமாவே அண்ணனை அடிச்சாங்களாப்பா? பாவம்ப்பா அண்ணன். ஐயா, இப்பவே போலீஸ் அடிச்சிட்டாங்கங்கறிய? நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாதுப்பா. அந்த இன்ஸ்பெக்டர் ரொம்ப பிடிவாதமா இருக்காருப்பா. எந்தவித ப்ரூஃபும் இல்லாம, எவிடன்ஸ் இல்லாம ஒரு கம்ப்ளைண்ட் வச்சு செடியை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்கப்பா. இனிமே இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசி எந்த யூஸும் இல்லப்பா. நம்ம வேற ஏதாவது வழியில தான் செடியை வெளியே கொண்டு வர ட்ரை பண்ணோம். ஆனா செடியை ஒன்றும் பண்ண மாட்டாங்கப்பா. நான் அதுக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன்ப்பா. பேசிடுறேன்ப்பா, பயப்படாதீங்க. செடினுக்கு ஒன்றும் ஆகாது. தேவையில்லாம என் பேரனை கஷ்டப்படுத்துறாங்களே. ஈஸ்வரி, பதட்டப்படாதமா. அம்மா 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 அழாதம்மா. ஒரு ராத்திரி தான். அதே நீயா? அம்மா அழாதம்மா, வந்துருவா. அம்மா இன்னைக்கு ஒரு ராத்திரி தாம்மா. செடியில நாளைக்கு கூட்டிட்டு வந்துருவோம்மா. பாவண்டா, அவ கூட்டிட்டு வந்துருவல்ல? பதட்டப்படாதீங்கம்மா, நான் கூட்டிட்டு வரேம்மா. ஒன்னும் ஆகாதுமா. சொல்றத கேளுங்க ப்ளீஸ். யாரும் அழாதீங்க. நம்ம பையனுக்கு ஒன்றும் ஆகாது. நான் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசி பார்க்குறேன். செடியனை காலையிலக்குள்ள எப்படியாவது கூட்டிட்டு வந்துடுறேன். யாரும் பதட்டப்படாதீங்க, தைரியமா இருங்க. நான் வந்துடுறேன். அம்மா, ஏம்மா இங்க உட்காந்துருக்க? என்னம்மா தனியா இங்க உட்காந்துருக்க? உள்ள போய் உட்காரலாம்ல. அம்மா 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 அழாதம்மா. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. எழு, செழியனை அடிக்க மாட்டாங்கல்ல? அதெல்லாம் அடிக்க மாட்டாங்கம்மா. அவனை உடனே கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போக முடியாதுன்னு அவனை அங்கேயே உட்கார வச்சிருக்காங்க. அவ்வளவுதான், நீ எதுக்கும் பயப்படாத. கோர்ட்டுக்கெல்லாம் போய் கேஸ் எல்லாம் போட்டா அவன் வாழ்க்கையே போச்சில்லடா. அப்படிலாம் நான் விட்டுற மாட்டேம்மா. அதுக்குள்ள எப்படியாச்சும் ஏதாவது பண்ணிடலாம்.
நீ கவலைப்படாதம்மா. செழியனுக்கு ஏதாவது ஒண்ணுனா என் மனசுக்கு தாங்க முடியாதுடா. இந்த வீட்ல எல்லாரும் எதிரா நின்னப்போ நான் ஜெனிக்கு சப்போர்ட் பண்ணல. அவங்க அம்மாவெல்லாம் நான் போய் பார்த்து பேசினேன்ல, அவங்கள நான் மரியாதையா தானே நடத்தினேன். அவங்க ஏன் திரும்ப நம்ம கிட்ட இப்படி பண்ணணும்? அந்த பொண்ணு ஏன்டா இப்படி பண்ணணும் சொல்லு. சரி, என்ன எதுக்காகடா இவ்ளோ கஷ்டப்படுத்தணும்? அவ பாவம்டா, ரொம்ப பாவம்டா. கொஞ்சம் முன்னாடி கூட அவ அவளை பத்தி சொல்லி என்கிட்ட அழுதான். அவ எங்க போன் பண்ணிடுவாளோ, அவளுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாமதான் போன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிருக்கேன்னு சொன்னான்டா என்கிட்ட. பாவண்டா அவன். அவனை எதுக்கு அவன் இவ்ளோ பெரிய சிக்கல்ல மாட்டி விடணும் சொல்லு. நாம நல்லதானடா நடத்தணும். பாட்டி தப்பா பேசினா அதுக்கு நாம என்னடா செய்ய முடியும் சொல்லு. அம்மா இல்லம்மா, இதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க செஞ்சிருக்க மாட்டாங்க. அவங்க நிஜமாவே காணாம போயிட்டாங்கம்மா. பாட்டி ஏதோ சொன்னாங்கல்லடா, வேணும்னே கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்கன்னு. அப்படிலாம் இல்லல்லடா. அது எப்படிமா கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க? நிஜமாவே அவங்கள காணோமா? அவங்கள காணலன்னு உடனே அவங்க அப்பாவுக்கு உடனே செழியனை தான் ஞாபகம் வந்திருக்கு. அதான் செழியன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. செழிய வீட்ல இல்லனா கூட பரவாயில்ல, ஆனா செழிய வீட்ல தானே இருந்தா. அவன் தான் தெரியலன்னு சொல்றானே, அப்புறம் எதுக்குடா கூட்டிட்டு போகணும்? எல்லாருமே கோவமா இருக்காங்கம்மா. அவங்க வீட்லயும் ஜெனிய காணோமேன்னு கோவமா இருக்காங்க. பதட்டத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க இப்படி செஞ்சிட்டு இருக்காங்கம்மா. அந்த பொண்ணு எங்க போயிருப்பாளோ தெரியலம்மா. ஐயோ, அவ வேற சின்ன பொண்ணு, அவசரப்பட்டு ஏதாவது பண்ணி வச்சிட போறா. ஏழு இல்லம்மா, அவங்க வீட்ல வேற மாப்பிள்ள பாக்குறாங்கன்னு செழியன் கிட்ட சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கும் வேற என்ன பண்றதுன்னு தெரியாம எங்கேயாச்சும் கிளம்பி போயிருப்பாங்க. அந்த பொண்ணு நினைச்சு கவலைப்படுறதா இல்ல இவனை நினைச்சு கவலைப்படுறதானே எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணுமா, ஜெனி கிடைச்சிட்டாங்கன்னா நம்ம செழியன் இதுல இருந்து ஈஸியா வெளியே வந்துடலாம். அவதான் எங்க இருக்கானே தெரியலையே. எங்கடா போய் தேடுறது? இல்லம்மா, நானும் தேடிக்கிட்டு தான் இருக்கேன். அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் நான் பேசிட்டு தான் இருக்கேன். நைட்ல போயிட்டு என்னால எதுவுமே பண்ண முடியலம்மா. ஆனா ஜெனிய கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாமா. கண்டுபிடிச்சிட்டனா செழியனுக்கு இந்த பிரச்சனை எல்லாமே சரியாயிடுமா. ஏழு, அந்த பொண்ணு வேற எதுவும் பண்ணிக்க மாட்டாளடா. அதுதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. இல்லம்மா, அவங்க ரொம்ப தைரியமானவங்க தான். தைரியம் இல்லைன்னா அவங்க வீட்ல செழியனை பத்தி பேசவோ இல்ல நம்ம வீட்ல வந்து பேசவோ முடியுமா சொல்லு? ஒன்னும் பண்ணிருக்க மாட்டாங்கம்மா. இல்லடா, எல்லா இடத்துலயும் சொல்லி எதுவும் நடக்கலங்கிறதால வருத்தத்துல கூட ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா, ஐயோ கடவுளே, ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா அவ வாழ்க்கையும் போச்சு, செடிய வாழ்க்கை அதோட போச்சேடா. மா மா மா, அப்படிலாம் ஒண்ணும் நடக்காதுமா. நம்ம ஜெனிய கண்டுபிடிச்சிடலாம். ஜெனி எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துட்டா பிரச்சனை முடிஞ்சதுமா. செழிய மேல இருக்கிற கம்ப்ளைண்ட் ஜெனியா அவன் கடத்திட்டான் தானே. ஜெனி வந்துட்டாங்கன்னா அந்த கம்ப்ளைண்டே இல்லாம போயிடும்ல. அப்புறமா கோர்ட்டு கேஸ்னு ஒண்ணுமே இல்லம்மா. ஜெனிய எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிடலாமா. ஒருவேளை பாட்டி சொன்ன மாதிரி அவங்க அப்பாவே ஏதாவது பண்ணிருந்தா நீ எப்படிதான் கண்டுபிடிப்ப? அதுக்கு வாய்ப்பே இல்லம்மா. அவங்க ரொம்ப பயந்து போயிருக்காங்கம்மா. நான் தான் போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்தேன்ல. அவரு பிளான் பண்ற ஆள் மாதிரி எல்லாம் இல்லம்மா. அவரு பொண்ண காணோங்கிற பதட்டத்துல இருக்காருமா. ஜெனி நிஜமாவே காணாம போயிருக்காங்க.
எப்படியாவது ஜெனியை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துட்டா அவங்களும் சமாதானம் ஆயிடுவாங்கம்மா. நம்ம செழியனையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாமா? நான் தேடி பார்க்க போறேம்மா. எப்படியாவது ஜெனியை கண்டுபிடிச்சிடலாம். இல்ல, ராத்திரி என்னடா பண்ணுவ? எங்க போய் என்ன செய்ய போற? வீட்லயே சும்மா உட்காந்து வருத்தப்பட்டு என்னம்மா செய்ய போறோம்? நான் போய் பார்க்கறேம்மா. கண்டிப்பா ஜெனி எங்க இருந்தாலும் அவங்கள நான் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வருவேன். கூட்டிட்டு வந்தா இந்த பிரச்சனை சரியாயிடும். நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. நீ முதல்ல உள்ள போமா. என்னால உள்ள உட்காரவே முடியல. மனசு படபட படன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கு. ஒன்னும் இல்லம்மா, எல்லாமே காலையில சரியாயிடும். நீ கவலைப்படாத. நீ முதல்ல உள்ள போய் படுத்து தூங்கு. நான் கண்டிப்பா ஜெனியை கண்டுபிடிச்சு எப்படியாவது கூட்டிட்டு வருவேன். கண்டிப்பா கூட்டிட்டு வருவேம்மா. நீ பயப்படாதம்மா. வரமா? டேய், நீ கண்டிப்பா கூட்டிட்டு வந்துருவல்ல? அம்மா, கண்டிப்பா கூட்டிட்டு வருவேம்மா. அவனுக்கு ஒன்னும் தெரியாதுடா, பாவம் அவன். செழியன் காலையில வீட்டுக்கு வருவான். நீ பார்த்து பத்திரம் என்ன? ஆ, சரிம்மா. கடவுளே, என் பிள்ளைய எப்படியாவது வெளியில கொண்டு வந்துரு. கான்ஸ்டபிள், சார். கதவை தர. ஓகே சார். டேய், எந்திரடா. டேய், ஏன்டா இப்படி தேவையில்லாம அடி வாங்கி சாவற? சத்தியமா எனக்கு ஜெனி இருக்கிற இடம் தெரியாது சார். அவளை எங்கேயும் கூட்டிட்டுலாம் போல சார். ஏய், அவங்க அப்பா தான் அவ்வளவு தெளிவா சொல்றாரு, உன்னை தவிர வேற யாரும் எதுவும் செஞ்சிருக்க முடியாதுன்னு. சார், சத்தியமா ஜெனி எங்க போனான்னு நினைச்சா எனக்கே பயமா இருக்கு சார். அவ வீட்ல இல்லனா ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல தான் சார் இருப்பா. அப்புறம் எதுக்குடா அவ உனக்கு ஃபோன் பண்ணா? சார், அவ ஃபோன் பண்ணா சார், நான் எடுக்கல. அப்புறம் ஏன் உன் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருந்தது? அவ திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணிட்டே இருந்தா சார். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. வீட்ல ஒத்துக்கலனாலும் பரவாயில்ல, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் வான்னு சொன்னா சார். அப்போ அவளுக்கு நான் என்ன பதில் சொல்றதுன்னே எனக்கு தெரியல சார். அதனாலதான் நான் போனை ஆஃப் பண்ணி வச்சேன் சார். இந்த கதையெல்லாம் வேண்டாம். இப்போ அந்த பொண்ணு எங்க இருக்கா உனக்கு தெரியும். ஒழுங்கா உண்மையை சொல்லிரு. சார், சத்தியமா எனக்கு தெரியல சார். ஏய், திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கற? சார், சத்தியமா எனக்கு தெரியல சார். சொல்டா, உண்மையை சொல்டா. எங்கடா அந்த பொண்ணு? டேய், சொல்டா. எங்கடா அந்த பொண்ணு? தெரியல சார். மாறி மாறி போய் சொல்லிட்டு இருக்க. சொல்டா உண்மையா. சொல்டா. தெரியாது சார். எங்கடா அந்த பொண்ணு? சொல்டா. டேய், வீரடா வீட்டு போறவா வேண்டாமாடா? சொல்டா. தெரியாது சார். டேய், உங்க அப்பா அம்மா பார்க்கணுமா வேண்டாமாடா? இன்னும் கொஞ்ச நேரத்துல வருவேன். ஒழுங்கா உண்மையை சொல்லிரு. டேய், கதவை சாத்தியா? ஓகே சார். எங்க போன ஜெனி? எங்க போன நீ? எல்லாமே உனக்கு அவசரம். எல்லாமே உன் இஷ்டத்துக்கு பண்ற. இப்ப பாரு, எல்லாருக்குமே கஷ்டம். ஏன் இப்படி எல்லாம் பண்ற? ரைட் போணுமா லெஃப்ட் போணுமாடா? லெஃப்ட் சைடு போணும்டா.
அண்ணன் எப்ப வரும்? அழாதரா, வந்துருவான். நான் கூட்டு கோபி வந்துடுறேன். மா, செழிய ராத்திரி முழுக்க செழியனை என்ன பாடுபடுத்தினாங்களோ. இல்லம்மா, நீங்க அழாதீங்க. செடினை ஒன்றும் செஞ்சிருக்க மாட்டாங்க. நான் சொல்லி வச்சுட்டு வந்திருக்கேன். கோபி, இப்ப ஸ்டேஷனுக்கு தானே போற? ஆமாப்பா, ஸ்டேஷனுக்கு தான் போறேன். இன்னைக்கு செழிய வந்துருவான்லங்க. வந்துருவான் பாக்கியா. டாடி, அண்ணனை கூட்டிட்டு வந்துருங்க ப்ளீஸ். கூட்டு வந்துடுறேம்மா. நீ ஸ்கூலுக்கு போலியா? அண்ணன் வராம நான் எங்கேயும் போக மாட்டேன். ஏண்டா, இந்த மனநிலையில அவளால எப்படிடா ஸ்கூலுக்கு போக முடியும்? அப்பா, இப்ப நான் அட்வொகேட்டோட ஸ்டேஷனுக்கு தான்ப்பா போறேன். கண்டிப்பா செடியனை கூட்டு வந்துடுவேன்ப்பா. கூட்டு வந்துறியா? கோர்ட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு போவாங்களா? ஆமாம் பாக்கியா. கோபி, ஏதோ சொல்லுவாங்களே, கோர்ட்டு கேஸ்ன்னு போனா வேலை போயிடும், வெளிநாட்டுக்கெல்லாம் போக முடியாது, அப்படிலாம் எதுவும் நடக்காது இல்லப்பா? இல்லம்மா, அப்படிலாம் எதுவும் நடக்காது. ஈஸ்வரி, இப்போதைக்கு அதெல்லாம் யோசிக்காத. நமக்கு முதல்ல நம்ம செலிய வீட்டுக்கு வரணும், அவ்வளவுதான். மா, நீங்க ஏதாவது சாப்பிட்டீங்களா? காஃபி குடிச்சிங்களா? என்ன கோபி, என் பேரனை போலீஸ் பிடிச்சிட்டு போயிருக்காங்க, என்ன காஃபி குடிச்சியான்னு கேக்குறியே? இல்லம்மா, உங்களுக்கு லோ ப்ரெஷர் இருக்குல்லம்மா. வேளா வேலைக்கு சாப்பிட்டு மருந்து எடுத்துக்கலைன்னா உங்களுக்கு மயக்கம் வந்துடும். நான் சொன்னேங்க, அத்தை வேண்டான்னு சொல்லிட்டாங்க. நீ குடு பாக்கியா. மா, நான் கிளம்புறேன். என்னங்க, ம்? நீங்களும் ஒன்னும் சாப்பிடல. குடிக்கிறதுக்கு ஏதாவது தரவா? எனக்கு ஒன்றும் வேண்டாம் பாக்கியா, எனக்கு பசிக்கல. ஏண்டா, அலையிறதுக்காக தெம்பு வேண்டாமா? ஏம்மா, நீ போய் காப்பி எடுத்துட்டு வாமா. ம். அக்கா, காப்பி நானே எடுத்துட்டு வந்துட்டேன், எடுத்துக்கங்கய்யா. மா, எடுத்துக்கங்கம்மா. எனக்கு வேண்டாம் செல்வி. சும்மா சாப்பிடுங்கம்மா. பேரன் வரும்போது நீங்க தெம்பா இருக்க வேண்டாமா? அப்புறம் உங்களுக்கு சுகர் குறைஞ்சு போய் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறதா? ஈஸ்வரி, எடுத்து குடி. எனக்கு வேண்டாம், விடுங்களேன், வற்புறுத்தாதீங்க. அக்கா, நீ எடுத்துக்க. இருக்கட்டும் செல்வி, அக்கா, நீ அதுக்கு மேல எடுத்துக்கக்கா. நான் அப்புறமா குடிச்சுக்கிறேன். சரிம்மா, நான் கிளம்புறேன். டாடி, அண்ணனை கூட்டிட்டு வந்துருவீங்கல்ல? கண்டிப்பா கூட்டிட்டு வந்துடுறேன்டா. நீ அழாம இரு. ஓகே செல்வி, கொஞ்சம் எல்லாரையும் பாத்துக்க. நான் பாத்துக்கிறேன் சார். எல்லா வீட்லயும் லீவ் சொல்லிடுறேன், நான் இங்கேயே இருக்கேன் சார். நீங்க போய் உங்க பையனை கூட்டிட்டு வாங்க. சரி பாக்யா, நான் வரேன். ம். வரேன்ப்பா. போயிட்டு வாயா. அக்கா, குடிக்கா. போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் இப்படிதான் விட மாட்டேன்னு சொல்லுவாங்க. அப்புறம் விட்டுருவாங்கய்யா. அதான் சார் போயிருக்காங்கல்ல, அதெல்லாம் கூட்டிட்டு வந்துருவாங்க. நீங்க கவலைப்படாதீங்கய்யா. ஏய்யா,
வீட்டில் ஏதாவது பிரச்சனைனா நீங்கள் தான் சரி பண்ணுவீங்க. இப்போ நீங்களே இப்படி இருந்தீங்கன்னா முடியலம்மா, முடியல. இங்க வேற ஏதாவது சர்ச் இருக்காடா? எல்லா சர்ச்லயும் தேடிட்டோம் மேடா. இதுக்கு மேல ஊர்ல சர்ச்சே இல்லடா. எல்லா இடத்துலயும் பார்த்துட்டோமே.